வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஐம்பெரும் காப்பியங்கள் மணிமேகலை பகுதி 1. வாருங்கள் வினாக்களுக்குள் பயணிக்கலாம். மணிமேகலையின் ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவர் ஒரு வணிகர், சிறந்த புலவர். மணிமேகலையின் மொத்த அடிகள் 4286. மணிமேகலை சமயம் பௌத்தம். காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. மணிமேகலை இந்த காப்பியம் சார்ந்த சமயம் பௌத்தம். மணிமேகலையினுடைய காலகட்டம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. மணிமேகலையின் வேறு பெயர்கள்: துறவு காப்பியம், மணிமேகலை துறவு. மணிமேகலை எப்பாவகையைச் சேர்ந்தது? ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. மணிமேகலையின் மொத்த காதை எண்ணிக்கை 30. மணிமேகலையை முதலில் அச்சேற்றியவர் திரு மயிலை சண்முகம் பிள்ளை. மணிமேகலை அமுத சுரபி பெற்ற இடம் மணிப்பல்லவ தீவில் உள்ள கோமுகி பொய்கை. மணிமேகலையை காதலித்தவன் உதயகுமாரன். மணிமேகலையின் முற்பிறப்பு கணவன் பெயர் ராகுலன். மணிமேகலையின் பழம்பிறப்பை உணர்த்தியது புத்த பீடிகை. கிளை கதைகள் அதிகம் கொண்ட நூல் மணிமேகலை. மணிமேகலையின் முற்பிறப்பு பெயர் இலக்குமி. மணிமேகலையின் உற்ற தோழி சுதமதி. இந்திய சமய கோட்பாடுகளை விரிவாக எடுத்துரைக்கும் முதல் நூல் மணிமேகலை. சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதையில் மணிமேகலை மறுத்து உரைக்கும் சமய நெறி உலோகாயுதம். சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதையில் மணிமேகலை மறுத்து உரைக்கும் சமய நெறி உலோகாயுதம். மணிமேகலையில் இடம்பெறும் சோழன் மாவன் கிள்ளி. மணிமேகலைக்கு அருளறம் போதித்தவர் அரவனடிகள். மணிமேகலைக்கு அமுத சுரபியில் முதலில் பிச்சையிட்டவர் ஆதிரை. மணிமேகலையை மணிப்பல்லவ தீவிற்கு தூக்கி கொண்டு சென்ற தெய்வம் மணிமேகலா தெய்வம். காய சண்டிகையின் யானை பசியை போக்கியவள் மணிமேகலை. மணிமேகலை உதயகுமாரனுக்கு பயந்து யாருடைய உருவம் கொண்டு வாழ்ந்தாள்? காய சண்டிகையின் உருவம் கொண்டு வாழ்ந்தாள். மணிமேகலையை சிறையிலிட்டு துன்புறுத்தியவர் ராசமாதேவி. முதல் சமய காப்பியம் மணிமேகலை. பெண்ணின் பெயரில் அமைந்த முதற் காப்பியம் மணிமேகலை. வறியவருக்கு சோறிடும் அன்னதானத்தை குறிப்பிடுவது மணிமேகலை. மணிமேகலை காஞ்சியில் முக்தி அடைந்தாள். மணிமேகலை எங்கு முக்தி அடைந்தாள்? காஞ்சியில் முக்தி அடைந்தாள். மணிமேகலை பரத்தை தொழிலில் ஊறிய சித்ராபதியின் பேத்தியாவாள். பௌத்த சமய வாய்மைகள் 4: துக்கம், துக்கோற்பத்தி, துக்க நிவாரணம், துக்க நிவாரண மார்க்கம். சாத்தனார் வள்ளுவரை பொய்யில் புலவன் என்று புகழ்கிறார். திருக்குறளை பொருளுரை என்று சாத்தனார் குறிப்பிடுகிறார். விழாவரை காதை முதல் பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை முடிய 30 காதைகளை கொண்டது மணிமேகலை. மணிமேகலையை இளங்கோவடிகள் அருகிலிருந்து கேட்க இந்நூலை சாத்தனார் இயற்றியதாக பதிகம் குறிப்பிடுகிறது. இந்நூலின் பதிகம் இதனை மணிமேகலை துறவு என்றே குறிப்பிடுகிறது. கோவலனின் குலதெய்வம் மணிமேகலா தெய்வம். உதயகுமாரன் மணிமேகலையை பொருள் விளையாட்டி என்று கூறி இகழ்கிறான். உதயகுமாரன் மணிமேகலையை பொருள் விளையாட்டி என்று கூறி இகழ்கிறான். ஆபுத்திரனின் அமுத சுரபி கோமுகி பொய்கையிலிருந்து கிடைக்கிறது. ஆபுத்திரனின் அமுத சுரபி கோமுகி பொய்கையிலிருந்து கிடைக்கிறது. மணிமேகலையில் புகார், காஞ்சிநகர், வஞ்சி, சாவகம், இரத்தினத்தீவம், மணிப்பல்லவம் ஆகியவை பற்றிய செய்திகள் விரிவாக உள்ளன. சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை பல்வேறு சமயங்களின் இயல்பை விரிவாக விளக்குகின்றது.
மணிமேகலை தெய்வம் சக்கரவாள கோட்டத்தில் படுத்து உறங்கிய மணிமேகலையை மணிப்பல்லவ தீவிற்கு தூக்கிச் சென்றது. மணிமேகலா தெய்வம் சக்கரவாள கோட்டத்தில் படுத்து உறங்கிய மணிமேகலையை எங்கு தூக்கிச் சென்றது என்றால் மணிப்பல்லவ தீவிற்கு தூக்கிச் சென்றது. நீயும் உதயகுமாரனும் பழம்பிறப்பில் கணவன் மனைவியாக விளங்கியவர்கள், அதனாலேயே உன் மனமும் அவன்பால் சென்றது என்று மணிமேகலைக்கு கூறியது மணிமேகலா தெய்வம். காயசண்டிகையின் கணவன் பெயர் விஞ்சயன் வித்யாதரன். மணிமேகலை உருமாறிய நிலையில் தன் மனைவி என்று எண்ணி அவளை நாடி வந்த உதயகுமாரனை வாளால் எறிந்து கொன்றவன் விஞ்சயன். பின்னர் கந்திர்பாவையின் உதவியால் அறிவுரையால் அவன் அவ்விடம் விட்டு அகன்றான். மணிமேகலையை பற்றி ஒரு சில செய்திகள். பரத்தை ஒழிப்போடு மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு என்று ஏனைய சமுதாய சீர்திருத்தங்களின் களஞ்சியமாக மணிமேகலை விளங்குகிறது என்று கூறியவர் வா. சுபமாணிக்கனார். இரட்டை காப்பியங்கள் என்றவர் முனைவர் வா. சுபமாணிக்கனார். மணிமேகலையில் குச்சர குடிகை என்ற சொல்லாட்சி வருகிறது. குச்சர குடிகை என்றால் சிறிய கோட்டம். குச்சு என்பது இன்னும் உலக வழக்கில் சிறிய குடிசையை குறிக்கிறது. மணிமேகலை குறிக்கும் மகாயான புத்த சமயம் காலத்தால் முற்பட்டது என்பர் முனைவர் மா. ராசமாணிக்கனார். மணிமேகலை பசி கொடுமையை தொலைக்கிறாள், சாதுவன் மதுவை ஒழிக்கிறான், ஆபுத்திரன் சாதியை சாடுகிறான். மணிமேகலை தொல்காப்பியர் செப்பும் இயைபு என்னும் நூல் வகையினது. சங்க இலக்கியத்துள் உவமை அணியே ஒளிர மடக்கு, சிலேடை போன்ற அணிகளை முதலில் கொண்ட காப்பியம் மணிமேகலை. மணிமேகலையினுடைய அடுத்த பகுதியில் மீதம் இருக்கக்கூடிய வினாக்களை நாம் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சிலப்பதிகாரத்தினுடைய வினா விடைகளை நீங்கள் காண விரும்பினால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.